வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு எரிசரி. சேனைக்கிழங்கும் வாழைக்காயும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த எரிசரி டெஃபினட்டாக ஒரு ஓணம் சத்யாக்கோ இல்லை ஒரு கல்யாண விருந்துக்கோ செய்வாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முதல்ல நம்ம சேனையெல்லாம் நல்லா கழுவி மண் போக கழுவி தோலெல்லாம் எடுத்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் தண்ணியும் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வைக்கணும். குக்கரில் வைக்கும்போது சில சமயம் சில சேனைங்க சீக்கிரம் வெந்து குழஞ்சி போயிடும். ஸோ நம்ம பேன்லேயே சும்மா தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ஆனால் நல்லா வேகணும். வெந்ததும் அந்த தண்ணியை வடித்து எடுத்து சேனை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி வாழைக்காயும் இந்த சைஸில் நறுக்கி அதையும் ஒரு பேனில் போட்டு தண்ணியும் ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து அது நல்லா வேகிறது வரைக்கும் அதையும் வேக வச்சுக்கணும். ரெண்டும் ரொம்ப குழையவும் கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த வெந்ததெல்லாம் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு ஒரு சீஞ்சட்டியில் அதுக்கு அரைக்கிற மசாலாக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை லேசாக வறுத்து வச்சுக்கலாம். வறுத்து அரைக்கும்போது அந்த எரிசரிக்கு ஒரு நல்ல மணம் வரும். அந்த வறுத்து அரைச்ச தேங்காய்க்கு கூட மிளகா வத்தல், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் ஜீரகம் இவ்வளவும் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த அரைச்ச மசாலாவையும் நம்ம சீஞ்சட்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதோட உப்பும் சேர்த்து அந்த பச்சை வாடை போக வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதித்ததும் நம்ம வேக வச்சு வச்சுருந்த சேனையும் வாழைக்காயும் அதோட சேர்க்கலாம். சேர்த்து திருப்பி நல்ல தண்ணி கொஞ்சம் விட்டு நமக்கு தேவைப்படுற கன்சிஸ்டன்சிக்கு. இது ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப குழம்பு மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாவோட அது வேக விடணும். ஸோ இப்போ நல்ல தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து மசாலாவும் அதோட சேர்ந்துடுச்சு. ஸோ இப்போ எரிசரி ரெடி. இதுக்கு முக்கியமாக தாளிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு ஒரு சீஞ்சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, ஒரு மிளகா வத்தல், ஒரு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுத்ததும் கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் துருவின தேங்காயும் அதோடு சேர்த்து அதுவும் ஸ்லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்து அதையும் அந்த எரிசரியில் நம்ம தாளித்து கொட்டிடணும். ஸோ இப்போ சுவையான எரிசரி தயாராகிடுச்சு. இந்த எரிசரி சாம்பாருக்கு கூட எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போவும் நம்ம வாழைக்காயும் சேனையும் வறுத்து ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவோம். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், இது டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். கமலோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, என்ஜாய்.